என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இந்த உலகில் மனிதனுடைய பிறப்பு என்பது, பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவது அவ்வளவு எளிதல்ல. அந்த கடலுக்குள் முதலைகளும் இருக்கும், கடிநாய்களும் இருக்கும், பாம்பு இருக்கும், விஷத்தன்மையுள்ள ஜீவராசிகள் அந்த கடலில் இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா அங்கே உயிர் வாழ்கிறதே மிக கடினமாக இருக்கும். எங்கே? பிறவி என்னும் பெருங்கடல். அப்போது இந்த பிறவியில் நாம் எதை நாடி நம்ம செல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை நம்ம பெறணும். இந்த துறவினா நீங்கள் வீடு வாசல் இல்லாமல், பொண்டாட்டி புருஷன் இல்லாமல் தனியாக நிற்கிறது கிடையாது. அதாவது எதையுமே ஒரு ஆசாபாசங்கள் இன்றி எந்த ஒரு இதுக்கும் ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. ஒரு ஈர்ப்புத்தன்மை, பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்புத்தன்மையை நம்ம உடம்புல நம்ம செலுத்திக்கணும். இப்போது சிவன் சத்து கொலநாசம்னு சொல்கிறோம். அந்த சிவன் சத்து கொலநாசம்னா சிவனுடைய கோயிலோ அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கைகளையும் பஞ்சபூதங்களையும், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நம்ம ஒரு துரோகம் பண்ணக்கூடாது. யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி கொடுங்க, வேணா இது வெயில் காலம். அதே மாதிரி நம்ம இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நம்ம நீந்திட்டோம் அப்படின்னா துறவி காண்பது தான் பேரின்பம். நம்ம எதுவுமே இல்லைப்பா, என்னுடைய ஆத்மா சிவனை நோக்கி தவம் செய்கிறது இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வத்தை வச்சு உங்களுடைய ஆத்மா எந்த தெய்வத்தோடு ஒருங்கிணைஞ்சு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றார் போல் நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வேலைகளை எப்பவும் நீங்கள் சரியாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாரையும் தரக்குறைவாக பேசாமல், இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, உங்களை யாராவது உங்களுடைய எதிரிகள் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினைகளை அவங்க எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களா, அங்கே உங்களுடைய வீழ்த்துறதுக்கான ஏணிப்படிகளை அவங்க நினைக்கக்கூடிய அந்த கர்ம வினை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒரு பெண்ணை பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த பெண் தவறான பெண் அல்லது அந்த பையன் தவறாக இருக்கா அப்படின்னா அங்கே உங்களுடைய வளர்ச்சி என்பது பல மடங்கு சத்தமில்லாமல் வளருது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதில் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை பற்றிய தொடர்ச்சிகளை நான் மேலும் உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்க்கையின் அர்த்தங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு, ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு வழிமுறைகள் கிடைக்கும்.